வணக்கம். ஷயனமன். சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் மற்றும் அனைத்து நாட்களிலுமே எல்லாராலையும் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம்னு சொன்னால் நரசிம்மர். நரசிம்மம் விரும்பி கும்பிடுவாங்க. அந்த கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம்னா அது நரசிம்மர் அம்சம். எந்த நேரத்திலையும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து என்னை காத்திருள வேண்டும் இறைவான ஒரு க்ஷணமேனும் அவரிடம் கண்ணீர் விட்டு கதறி அழும்பொழுது கூடவே இருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் நரசிம்மர். உக்கடத்தில் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில், பழமையான ஸ்தலம். உக்கடம் நரசிம்மர் கோவிலில் பெண்கள் அதிக அளவில் தீபம் ஏற்றுவாங்க. செய்வினை, பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, ஏவல், துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு எதுவாயினும் நரசிம்மரை தஞ்சமடைந்து விட்டால் அனைத்தும் விலகிவிடும் என்பது பரிபூரணமான நம்பிக்கை. அத்தனை நாட்களிலும் நரசிம்மரை எந்த நேரத்திலும் சென்று கும்பிடும் பொழுது 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வணங்கும் பொழுது அவர்களுக்கு தீராத பிரச்சனை இருந்து வந்தாலும் கூட அதை தேர்ந்து விடுங்கிறது ஆணித்தரமான நம்பிக்கை. எதுக்காக பெண்கள் கோவிலுக்கு போவாங்க? தன்னுடைய மனக்குறையெல்லாம், மனசுமையெல்லாம், மனபாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு சித்த நேரம் அங்கே உட்காந்து ஆத்மார்த்தமாக அவரையே நினைச்சிட்டு அந்த ஸ்துதிகளை சொல்லிட்டு பாராயணம் பண்ணிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரும்பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கிறது வேற எதுலேயுமே இருக்காது. கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த மனசுமையானது இறங்கிடும், பாரம் கம்மியாயிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய பாசிட்டிவான எனர்ஜியானது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தூக்கி அடிச்சிடும், துரத்தி அடிச்சிடும். அதே போல் காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் சுயம்பு வடிவத்தில் சிவபெருமான் மட்டும்தான் அப்படி காட்சி தருவார். ஆனால் அதிசயத்திலும் அதிசயமாக காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் காரைவனம், அந்த இடத்துல காரை மரங்கள் நிறைந்த அற்புதமான சீத்திரம், அந்த இடத்துல ஸ்ரீரங்கநாதர் சுயம்பு வடிவத்தில் காட்சி தந்துட்டுருக்கார். இன்றும் காமதேனுடைய அந்த குழம்புடைய காயமானது, வடுவானது இருந்து கொண்டே இருக்கும். வருடம் தோறும் வளரக்கூடிய ஒரு அற்புதம் ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கா கோவிந்தா கேசவா அற்புதா அச்சுதா அனந்தா பரந்தாமா பரசுராமா பத்மநாபா கூப்பிடும் பொழுது அந்த நாமத்துடைய பெயர்கள் சொல்ல சொல்ல நம்முடைய மனசில் ஆத்மார்த்தம் அந்த சந்தோஷம் பொங்கி பீரிட்டு எழுந்து விடும். ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்யும் பொழுதே வைகுண்ட ஏகாதசி ராப்பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த விசேஷத்தின் போதும் மற்றும் சிறப்பு நாட்களின் போதும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்துடைய அலங்காரத்தில் காட்சி தருவார். உக்கடத்தில் ஸ்ரீரங்கநாதரை யாரெல்லாம் நரசிம்ம பெருமாள் யாரெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் காரமடை ஸ்ரீரங்கநாதருக்கு போய் அவரை தரிசனம் பண்ணலாம். நரசிம்மர் கோலத்தில் பக்தர்களுக்கு அவதாரமாக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான சீத்திரம் காரமடை ரங்கநாதர் கோவில். ஸ்ரீரங்கநாதா ஸ்ரீ கோவிந்தா. அந்த அற்புதமான ஸ்ரீரங்கநாதத்தில் நாதர் கோயிலில் எத்தனையோ அடியார்கள், அந்த தாசர்கள், எத்தனையோ அடியார்கள் பக்தர்கள் அங்கே இருந்தாலும் பிரதானமாக இருவருக்கு மட்டுமே அந்த இடத்துல அதிக அளவில் அவங்க பக்தர்கள் அங்கே அதிகமாக வருவாங்க. கவால சேவை. திருப்பதியில் மலை மீது பெருமாள் இருப்பார், அடிவாரத்தில் அம்மா இருப்பாங்க. ஆனால் காரமடை ரங்கநாதர் கோவிலில் அடிவாரத்தில் ஸ்ரீரங்கநாதர் குடிகொண்டிருக்கார், பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக. தாயார் என்ன பண்ணுறாங்க? பெட்டத்தம்மன் மலையில் பெட்டத்தம்மனாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க பக்தர்களுக்கு. திருமணத்தின் போது கும்பகலசம் எடுத்து திருமணம் முடிந்தவனும் மறுபடியும் மலை மீது போய் உட்காந்துக்குவாங்க.
எந்த ஒரு ஒற்றுமை எப்படின்னு பாருங்க. பக்தர்களுக்காகவே இறங்கி வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதம் நம் பெருமாள் கிட்ட இருக்கு. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, அனந்தா உருகி உருகி கூப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம், அற்புதம், சந்தோஷம், மனசு நிறைவாக இருக்கும். நம்ம துன்பம் எல்லாம் பறந்து போயிடும், கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். சாதாரண மானிட பிறவி நாம் எல்லாம். இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ மீண்டும் ரங்கநாதரை கும்பிடுவதற்கு. இருக்கரங்கள் போதாது அவரை கும்பிடுவதற்கு, 2 கண்கள் போதாது அவரை பார்ப்பதற்கு. ஸ்ரீரங்கநாதரை உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் அவரிடம் முழு நம்பிக்கை வைத்து வேண்டுதல் வையுங்கள். நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா. தினமும் சொல்லிட்டு வாங்களே ராமநாமத்தை. சொல்ல சொல்ல அற்புதங்கள் 1000 நடக்கும். எப்போதுமே மூலவர் பக்கத்தில் தான் உற்சவர் இருப்பாங்க. இங்கே மூலவர் சுயம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால உற்சவர் வெளியில் இருப்பாங்க, மண்டபத்தில் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே சடாரி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்கே ராமபானம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டுமே அந்த ராமபானத்துக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ராமர் இல்லையா, எதிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் இல்லையா? ராம 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 என்ற நாமத்தை அனுக்ஷணமும் சொல்லும் பொழுது அற்புதங்கள் ஏராளம் தாராளம் 1000 அப்பப்போது நடக்கும். ஸ்ரீராமஜெயம். ராம ராம.